அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் 60 நாட்கள் நடைபெறப் போகக்கூடிய மிக முக்கியமான விடயங்களில் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய பாதிப்புகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தியிருப்பதை நேற்றைய காணொளியில் தெளிவாக பேசியிருந்தோம். போரையும் மக்களுடைய உயிரிழப்பையும் படுகொலைகளையும் வைத்து அரசியல் செய்ய வேண்டிய சியோனிஸ்ட் கும்பல் தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தை குழப்பியடிக்கும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இம்முறை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான கருத்துக்களை என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, இது சார்ந்து வெளியான மிக முக்கிய தகவல்களை, உலக சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. மத்தியஸ்தர்களின் கோரிக்கைகளை கடந்து, ஐநாவின் கோரிக்கையை கடந்து, இஸ்ரேலுக்கு இதுவரை மிகப்பெரிய உதவி அளித்து வரக்கூடிய அமெரிக்காவின் கோரிக்கைகளை புறந்தள்ளி நெதன்யாகு கொலை வெறியோடு மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும், கடந்த 2 நாட்களில் மட்டும், வெள்ளி சனி 2 கிழமைகளில் 83 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் அதிகளவானவர்கள் அப்பாவி லெபனான் குடிமக்கள். இதில் மிகப்பெரிய துயரம் 16 குழந்தைகள் உட்பட 83 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளை கொல்வதென்பது இந்த சியோனிஸ்டுகளுக்கு, இஸ்ரேலியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதாரண விடயமாக மாறிவிட்டது. எனில் காசாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்றளித்தவர்கள் லெபனானிலும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களின் மீது மூர்க்கமான தாக்குதலை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். இதுவரை, அதாவது மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை லெபனானுக்குள் நடத்திய தாக்குதல்கள் மட்டும் 4000க்கும் மேற்பட்ட லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் கொடூர தாக்குதல்களை காரணம் காட்டி ஈரான் கார்முஸ் ஜலச்சந்தியை மூடியிருப்பதாக அறிவித்தல்கள் வெளியாக இருந்தன. ஆனால் பின்னர் கார்முஸ் ஜலச்சந்தியினூடான போக்குவரத்து தடையின்றி நடந்து கொண்டிருப்பதாகவும், கார்முஸ் ஜலச்சந்தி மூடப்படவும் இல்லை என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டார்கள். ஆனால் தற்போது அங்கே இருக்கக்கூடிய கார்முஸ் ஜலச்சந்தியின் கடல் அசைவு வரைபடங்களை பார்க்கையில் அந்த கடல் போக்குவரத்து கண்காணிப்பு மையம் வெளியிட்ட அறிவிப்புகளில் கார்முஸ் ஜலச்சந்தியினூடான போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் இன்றைய தினமும் நேற்று மாலையின் பின்னரும் குறைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்ட பின்னர் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சாதாரணமாக கார்முஸ் வழியாக சென்று வந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதி என்பது மிகவும் ஒரு அமைதியான முறையில் கப்பல்களின் நடமாட்டமற்றொரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் பதிவை விட்டிருக்கின்றார். அதில் நெதன்யாகுவினுடைய அடுத்த எலெக்ஷன் மிகப்பெரிய பாதிப்புகளை நெதன்யாகுவுக்கு ஏற்படுத்தப் போவதாகவும், நான் எடுக்கும் முடிவுகள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுவதுடன், நெதன்யாகுவை ஒரு நண்பராக உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லும் பேச்சை நீ கேட்க வேண்டும், இல்லையென்றால் தேர்தலில் கூட நீ இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவாய் என்று முதல் தடவையாக நெதன்யாகுவுக்கு ஒரு மிரட்டல் பாணியில் அல்லது ஒரு நேரடி எச்சரிக்கையாக ட்ரம்ப் ஒரு ட்விட்டர் பதிவை விடுத்திருந்தார். இதுவரை ஈரானுக்கு எதிராக ஈரானை மிரட்டி கொண்டிருந்த ட்ரம்ப் திடீரென இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு நான் உனக்கு ஒரு நண்பனாக சொல்லிக் கொள்கின்றேன், என் பேச்சை கேள், அல்லாவிட்டால் இந்த தேர்தலில் நீ மிகப்பெரிய தோல்வியடைந்து காணாமல் போகப் போகின்றாய், இப்படியான ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை ட்ரம்ப் இதுவரை இஸ்ரேலுக்கு எதிராகவோ போர்க்குற்றவாளி நெதன்யாகுவுக்கு எதிராகவோ பயன்படுத்தியது கிடையாது. ஆனால் இம்முறை நேரடியாகவே நீ மிகப்பெரிய தோல்வியையும் மிகப்பெரிய சிக்கலையும் சந்திக்கப் போகின்றாய் என்ற ட்ரம்பினுடைய மிரட்டல் நெதன்யாகு அரசுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதை தெளிவாக காட்டுகின்றது. இதுவரை அவர்களுடைய விரிசல்கள் ஒரு நாடகம் போலவும் அல்லது திட்டமிட்ட சதிகள் போன்றிருந்தாலும் இம்முறை மிகப்பெரிய ஒரு விரிசல் ட்ரம்புக்கும் நெதன்யாகுக்கும் இடையில் ஏற்பட்டிருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எந்தளவு தூரம் சென்றிருக்கின்றது என்று சொன்னால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஜாயர் லாபிட்டாக இருக்கலாம், கோலான் ஆக இருக்கலாம், வேறு வேறு எந்த கட்சிகளெல்லாம் நெதன்யாகுவினுடைய அரசியல் கட்சிக்கு போட்டியாக இருக்கின்றார்களோ, அடுத்த தேர்தலில் நெதன்யாகுவுக்கு எதிராக இஸ்ரேலிய தேர்தல் களத்தில் போட்டியிடப் போகின்றார்களோ, அந்த கட்சிகளினுடைய தலைவர்களை ட்ரம்புடைய பிரதிநிதிகள் இஸ்ரேலுக்கு சென்று நேரடியாக சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கசிய விட்டிருக்கின்றார்கள்.
அதாவது நெதன்யாகுவுடன் இனி பேசி பலனில்லை, எனவே புதிய ஆட்சியாளர்கள் கொண்டு வரப்பட்டால் அல்லது தேர்தலில் புதியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களை எங்களுடன் இணைக்கக்கூடிய அல்லது அவர்கள் மூலம் கைகளை நகர்த்தும் அளவுக்கு ட்ரம்பினுடைய நிர்வாகம் இறங்கி இருக்கின்றார்கள். எந்தளவு தூரம் ட்ரம்ப் நெதன்யாகுவினுடைய மோதல் செல்லப் போகின்றது அல்லது மீண்டும் உலகையை மாற்றிவிட்டு அவர்கள் கையிலாக கொடுக்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் கேள்விக்குரிய. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவென்பதைத்தான் அமெரிக்க இஸ்ரேலிய ஊடகங்களின் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேலினுடைய காட்ஸ் ஊடகம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போரில் இந்த 3 நாடுகளில் யார் வெற்றியடைந்திருக்கின்றார்கள், யார் அதிகமான ஆதாயத்தை பெற்றிருக்கின்றார்கள் என பல இஸ்ரேலிய ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் குடிமக்களிடம் ஒரு கருத்து கணிப்பை இந்த காட்ஸ் ஊடகம் எடுக்கின்றார்கள். காட்ஸ் ஊடகம் மற்றும் அகாம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய சமூக ஊடக நிறுவனம் அவர்கள் எடுத்த ஆய்வின்படி இந்த மோதலில் ஈரானை பாரிய வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் என இஸ்ரேலியர்களில் 89% இஸ்ரேலியர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள். நெதன்யாகுவையும் ட்ரம்பையும் ஈரான் சுலபமாக தூக்கி வீசி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவு ஆதாயத்தையும் வெற்றியையும் சர்வதேச அங்கீகாரத்தையும் கூட ஈரான் பெற்றிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஈரான் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை போட்ட நாடுகள் கூட இஸ்ரேலின் ஈரான் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை போட்டவர்கள் கூட அந்த பொருளாதார தடைகளை எல்லாம் நீக்கி ஈரானில் தங்களுடைய தூதரகத்தை இத்தாலி இன்று தூதரகத்தை திறந்து விட்டார்கள். நாளை தினம் டென்மார்க் துறப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த நாடுகள் கூட தங்களுடைய பொருளாதார தடைகளை நீக்கி டெஹ்ரானில் தங்களுடைய தூதரகங்களை அமைத்து ஈரானுடன் கையிலாக கொடுக்கும் நிலைமைக்கு மாறிவிட்டார்கள். ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடவடிக்கையை செய்து கொண்ட மத்திய கிழக்கு நாடுகள் கூட ஈரானுடன் நட்பு பூண்டிருப்பதற்கு, ஈரானுடன் ஒரு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு செயற்படுகின்றார்கள். இவையெல்லாம் இந்த போர் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட படுதோல்வி, ஈரானுக்கு ஏற்பட்ட வெற்றி என்பதை மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய குடிமக்கள் 89, 50, 55 கிடையாது, 89% பேர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஈரானினுடைய தலைவர்கள், ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் மற்றும் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுடைய தலைவர்கள் படுகொலையால் எதிர்ப்பை பலவீனப்படுத்த முடியுமா, பலவீனப்படுத்த முடிந்ததா என்ற கேள்விக்கு 12% மக்கள் மட்டுமே நெதன்யாகுவினால் பல தலைவர்களை கொண்டிருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று கூறியிருக்கின்றார்கள். அதிலும் 88% பேர் முன்பிருந்ததை விட வலிமையான தலைவர்களும் புதிய வியூகங்களை ஏற்படுத்தக்கூடிய புதிய தலைமுறை தலைவர்களும் ஈரானுக்குள் வந்துவிட்டார்கள். உண்மையில் எதிர்ப்பச்சில் இருக்கக்கூடிய இயக்கங்களையும் சரி ஈரானையும் சரி இன்னமும் இவர்கள் பலப்படுத்தி இருக்கின்றார்கள், வலுவிளக்க செய்ய முடியவில்லை என்பதை இஸ்ரேலியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலியர்கள் தற்போது தெளிவான ஒரு விடயத்தைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த நெதன்யாகு இஸ்ரேலை மிகப்பெரிய ஒரு தோல்விக்குள் கொண்டு வந்து விட்டார். ஈரான் முன்பிருந்ததை விட பலமாக மாறிவிட்டது. ஈரானை இவர்கள் நொட்டி பார்த்தார்கள், அது இன்னும் ஈரான் வீறு கொண்டெழுந்து விட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் ஒரு தேர்தல் வந்தால் நிச்சயமாக நெதன்யாகு மிகப்பெரிய தோல்வியடைவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என கூறி அவனுடைய ராஜினாமை கோரி இஸ்ரேலினுடைய இராணுவ நடவடிக்கைகளை அனைத்து முனைகளிலும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஜெருசலேம், டெல் அவிவ் வீதிகளில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இஸ்ரேலிய கொடிகளை அசைத்தபடியும் மேலதாளங்கள் இசைத்தபடியும் அரசாங்கத்துக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி உன்னுடைய சொந்த லாபத்திற்கான போரை நிறுத்து, இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை பலி கொடுக்காதே, நெதன்யாகுவினுடைய அரசியலுக்காக இஸ்ரேலியர்கள் உயிர் துறப்பதா, இன அழிப்பை நிறுத்துங்கள், காசாவில் படுகொலைகளை நிறுத்துங்கள், இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அவப்பெயரை துடைக்க செய்யுங்கள், இதற்கு நெதன்யாகு பதவி விலகுவது ஒன்றே சாத்தியம் என்று கூறி மிகப்பெரிய போராட்டம். எனவே நெதன்யாகுவுக்கு பல முனை நெருக்கடி, அமெரிக்காவுடன் மிகப்பெரிய மோதல், மறுபுறத்தில் இஸ்ரேலுக்குள்ள எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு, இன்னொரு புறத்தில் இஸ்ரேலியர்களே நெதன்யாகுவுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள். இந்த சம்பவங்களால் நெதன்யாகு நிலைகுலைந்து போயிருக்க இன்று தற்போது சற்று முன்னர் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால், லெபனான் மீதான படுகொலைகளை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் மீண்டும் நாங்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்துவோம்,
வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அத்தனை இராணுவ தளங்களும் முகாம்களும் எங்கள் ஏவுகணைகளின் வீச்சுக்குள் தான் இருக்கின்றன, நிச்சயமாக தாக்குவோம் என்று ஈரான் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இம்முறை ஒரு சிக்கல், ஈரான் கடந்த முறை தாக்கும்போது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களையும் போர் விமானங்களையும் நடுவானில் இடைமறித்து மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை பாதுகாத்திருந்தார்கள் ஈரானிய தாக்குதலில். ஆனால் இம்முறை லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு ட்ரம்ப் நிர்வாகம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவற்றை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதால் ஒருவேளை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா எந்த விதமான உதவிகளும் செய்யாமல் ஈரான் தாக்குதலை தடுக்காமல் விலகி கொண்டாலே ஈரான் இஸ்ரேலை மிகப்பெரிய அழிவை ஈரான் கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அமெரிக்கா எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது கிடையாது, இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது கிடையாது. ஈரான் தாக்குதல் நடத்தும் போது அல்லது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்யும் இராணுவ உதவிகளை முற்றுமுழுதாக நிறுத்திவிட்டாலே ஈரான் இஸ்ரேலை பார்த்து கொள்வார்கள். சில நாட்களில் இஸ்ரேல் என்ன நிலைமையில் இருக்கும் என்பதை இந்த உலகமும் பார்க்கும். எனவே அமெரிக்கா எடுக்கப் போகின்ற முடிவுகள் தான் இஸ்ரேலின் கொட்டத்தை அடக்கவும், இஸ்ரேலின் போர்வரியை அடக்கவும், இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தலைவர்களுடைய பேச்சுக்களும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல்தான் இந்த ஒப்பந்தத்தை குழப்புகின்றார்கள் என்ற ரீதியில் அவர்கள் வெளிப்படையாக ஜேடி வான்ஸ் முதல் மார்க்கோ ரூபியோ வரை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலின் லெபனான் மீதான தாக்குதல், கார்முஸ் நீரிணை மூடல், இந்த பின்னணியில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறக்கூடிய ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டிருந்தமை எங்கே இந்த ஒப்பந்தம் முறிந்து போய்விடுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் சற்று ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய செய்தி. இன்றைய தினம் சுவிட்சர்லாந்தினுடைய பர்கன்ஸ்டாக்கில் நடைபெற்று வரும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் இரண்டு தரப்புக்குமே சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷபாஸ் ஷெரீப், ஃபீல்ட் மார்ஷல் சையத் ஆசிம் முனிர், மற்றும் ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் கலிபாய், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஆகியோர் சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் அமெரிக்காவுடைய சார்பில் ஜேடி வான்ஸ் மற்றும் குருஸ்னர் வீட்காப் போன்றவர்களும் சென்றடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஓரளவுக்கு ஆறுதல், அமெரிக்க பிரதிநிதிகளும் ஈரான் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை இன்னும் சில மணி நேரத்தில் நடத்த போகின்றார்கள். தொழில்நுட்ப விடயங்களில் பல விடயங்கள் அங்கு பேசப்பட போகின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருபுறம் இஸ்ரேல் குழப்பத்திற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் நடப்பது சுவிட்சர்லாந்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இறுதியாக பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் ஸ்டார்மர் மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார். உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொள்கைகள், விலைவாசி உயர்வு, நீடிக்கும் அரசியல் நிச்சயமற்ற தன்மை நாட்டின் நிர்வாகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதிச்சுமை காரணமாக பிரிட்டன் மக்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதான செய்திகள் வழியாக இருக்கின்றன. சமீபத்தில் நடைபெற்ற மேக்கர் பீல் இடைத்தேர்தலிலும் தொழிற்கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை அடுத்து ஸ்டார்மரின் கட்சி தோல்வியடைந்திருந்தது. எனவே ஸ்டார்மரினுடைய தலைமைத்துவம் பிரிட்டனையும் சரி கட்சியையும் சரி வலுப்படுத்தவில்லை. ஸ்டார்மர் தன்னுடைய பதவியை விட்டு உடனடியாக விலக வேண்டும், அப்படி என்றால் தான் இந்த கட்சியையும் நாட்டையும் பாதுகாக்க முடியும் என எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை. சொந்த கட்சிக்குள்ளேயே பல அமைச்சர்கள், கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியஸ்தர்கள் கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்ல, ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்று கேட்கவில்லை. ஸ்டார்மர் எப்போது பதவி விலகப் போகின்றார், இன்னொருவரை தன்னுடைய பிரதமர் பதவிக்கு விட்டு விலகப் போகின்றார் என்பதை ஒரு காலக்கெடுவாக அவர் அறிவிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஸ்டார்மருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதிலிருந்து பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் இவ்வாறு தப்பிக்கப் போகின்றார் அல்லது பிரிட்டனில் ஏற்கனவே இந்த 2 வருடங்களுக்குள் 2-3 பிரதமர்கள் மாறிவிட்டார்கள். ஸ்டார்மரினுடைய பதவியும் பறிக்கப்பட போகின்றதா? புதிய நபர்கள் மீண்டும் பிரதமருக்கு வரப்போகின்றார்களா? பிரிட்டன் அரசியல் கடந்த ஒரு 4-5 வருடமாகவே ஒரு குழப்பகரமான அரசியலாக இருக்கின்றது. எந்த ஒரு பிரதமர் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அவர் பூரணமாக தன்னுடைய பதவிக்காலத்தை அனுபவித்ததாகவோ அல்லது ஆட்சி செய்ததாகவோ பார்க்க முடியவில்லை. ஸ்டார்மருக்கும் சிக்கல் வந்துவிட்டது. ஸ்டார்மர் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள்? பிரிட்டனின் இந்த அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை எவ்வாறு ஐரோப்பாவில் பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உடனடி தகவல்களையும் உலகில் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.